தட்டி தூக்கிட்டோம் பாத்தீங்கல்ல. மிச்சர் சாப்பிடவா போனோம்னு நெனச்சீங்க. கெத்தா ஆளுங்கள தூக்க போனோங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, செம்மையான பிக்ஸ் பை வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே. சிஎஸ்கே மட்டும் இல்ல, ஆர்சிபி எண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, அவங்க செம பிக்கு. ஆனா கேகேஆர் நெனச்சா தான் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. அப்படி யார் யார் என்னென்ன பிக்ஸ் பண்ணாங்கன்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். எஸ், நேத்து பார்த்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா மினி ஆக்ஷன்ல செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பேர் எதிர்ச்சு என்னன்னா, கார்த்திக் சர்மாவையும் பிரசாந்த் வீர், அதாவது அன்கேப் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 14 கோடியே 20 லட்சத்துக்கு போயிருக்காங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஐபிஎல் ஹிஸ்டரியிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து பாத்தீங்கன்னா இவங்க சிஎஸ்கே தான் அவங்க 2 பேருமே எடுத்திருக்காங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ஒரு பெரிய ஹைலைட். ஏன்னா அவங்க 16 கோடியை தாண்டி யாருக்குமே போக மாட்டாங்க. அதுவும் புது பிளேயர்ஸ்க்கு இவ்வளவு போயிருக்காங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு கூட பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ராகுல் செஹரை வந்து பாத்தீங்கன்னா தூக்கியிருக்காங்க 5 கோடியே 20 லட்சத்துக்கு. அதுக்கப்புறம் மேட் ஹென்றி வந்து பாத்தீங்கன்னா 2 கோடிக்கு தூக்குனதெல்லாம் செமையான விஷயம். அகில் உசைன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி 2 கோடிக்கு போட்டிருக்காங்க. செம. மேத்யூ ஷாட்லாம் 1.5 கோடிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு இருக்கோம். நாங்க தூக்குவோங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சாக் வந்து பாத்தீங்கன்னா 75 லட்சத்துக்கு. சஃப்ராஸ் கான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்சோல்டா இருந்தாலும் ஆனா வந்து அவரை வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுக்கிறோம் 75 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அமன் கானை வந்து பாத்தீங்கன்னா 40 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க அன்கேப் பிளேயரை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று நடந்த மினி ஆக்ஷன்ல சிஎஸ்கே பண்ணது. அதுக்கப்புறம் வந்து டெல்லி கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா அபுல்தார் வந்து பாத்தீங்கன்னா 8 கோடி 40 லட்சத்துக்கு ஒரு அன்கேப் பிளேயர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பென் டுக்வர்ட்டி, டேவிட் மில்லர்லாம் 2 கோடிக்கு எடுத்ததெல்லாம் அவங்களோட பெரிய ஹைலைட்னே சொன்னேன். அதுக்கப்புறம் இங்கிலியே வந்து பாத்தீங்கன்னா 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பிரதீப் ஷாவையும் வந்து பார்த்தீங்கன்னா 75 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர் தான் அவங்களோட பெரிய பிக்காக இருக்கும். 7 கோடிக்கு எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே போனாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பட்ஜெட் இல்லை. லூக் வுட்டே வந்து பார்த்தீங்கன்னா 75 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் எனக்கு நம்ம சிந்துனது செதர்னர்லாம் எடுத்து வச்சிருக்கியப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதில் பெரிய பிக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 25 கோடிக்கு போனது வந்து கேமரோன் கிரீன் தான். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பதிரானாவை 18 கோடிக்கு எடுத்திருக்காங்க. முஸ்தபி ரகுமானை வந்து பார்த்தீங்கன்னா 9 கோடி 20 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஃபின் ஆலனை வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. என்னப்பா வளர்த்தி வளர்த்தி போட்டிருக்க, ஏன் போட்டிருக்கேன்னு தெரியல. ராகுல் திரிபாத்தியெல்லாம் 75 லட்சத்துக்கு எடுத்து வச்சிருக்கேப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து லக்னோ வந்து ஜாஷ் இங்கிலீஷை வந்து பார்த்தீங்கன்னா 8 கோடி 60 லட்சம் எதுக்கு எடுத்தீங்க? ஆல்ரெடி ரிசப்ஷன், அதுக்கப்புறம் திருப்பி ஆல்ரெடி ரிசப்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 27 கோடிக்கு வச்சிருக்கீங்க விக்கெட் கீப்பரா. இன்னும் ஆட்கள் இருக்காங்க, இருந்தாலும் எடுத்து வச்சுங்க. நாஜியா வந்து நல்ல பிக்குன்னு சொல்லுவேன், 2 கோடிக்கு எடுத்தது. அசராங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலாக ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. பிரிண்டன் டிகாக்கோ 1 கோடிக்கு எடுத்ததெல்லாம் வந்து செம பிக் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். நினச்சி கூட பார்க்க முடியல அவர் 1 கோடிக்கு தான் போவாருன்ட்டு. மற்றபடி ஓகே தான், அவங்க ஆல்ரெடி செட்டில்டு தான். சும்மா வந்து அன்கேப்டு பிளேயர்ஸ் ஒரு 30 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. முகமது இசார், டேனிஷ், அதுக்கப்புறம் மயங்க் ராவாட்ன்ட்டு. பஞ்சாப் வந்து காப்பர் கார்னு செம பிக்கு 3 கோடிக்கு. அவங்க வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக கலக்கிட்டு இருக்காரு. அவர் எடுத்திருக்காங்க. பென் டொவாசியை வந்து பார்த்தீங்கன்னா 4 லேக்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய பிக். அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்து 7 கோடி 20 லட்சத்துக்கு ரவி பிஷ்னாயி. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நாங்கள் அன்கேப்டுக்கு போய்க்கிறோம், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கட்டும், ஆடம் மட்டும் நாங்கள் 2 கோடி 40 லட்சத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆர்சிபி மங்கேஷ் யாதவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் செம. அது எஸ் தயால் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பினார்னா அதை வந்து சரி கட்டுறதுக்கு மங்கேஷ் யாதவ் எடுத்திருக்காங்க. சூப்பர் பிக்குன்னு சொல்லுவேன். வெங்கடேஷ் ஐயரை 7 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கும். ஜாக்கப் டஃபி வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு எடுத்ததெல்லாம் செம பிக்கு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபைன். அதுக்கப்புறம் வந்து லயன் லிவிங்ஸ்டனை 13 கோடிக்கு எஸ்ஆர்எச் எடுத்திருக்காங்க. ஜாக் எட்வர்ட்ஸை 3 கோடி. ஏங்க நீங்க வெறும் 300 400 அடிக்கணும் மட்டும் தான் எதிர்பார்க்குறீங்களா? போலிங்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டீங்களான்ற அளவுக்கு தான் இருக்கு. என்னத்த சொல்லு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பிக்கு. ஓவராலா டீம்ஸோட பிக்ஸ் இதுதான். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.